ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம். அதாவது இந்த ப்ரொமோட்டில் வந்துட்டு டிக்கெட் டு ஃபினாலே ஒரு ஒரு 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா இவங்க பண்ண அலம்பல் இருக்குது. அநியாயம். ட்விஸ்ட் இருக்குது. அடடடடா. அதுவும் ஒரு பிரபல சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ஒரு பிரபலமான ஒருத்தர் என்ன போட்டிருக்காரு, இது வந்து குறுபடம் இருக்குது, ட்விஸ்ட் இருக்குது, என்னென்னமோ போட்டு வச்சுருந்தார். அவரை போட்டு ஒரு பக்கம் கை ஊற்றிட்டு இருக்காங்க. இங்கே வந்துட்டு எல்லோரும் கார்டன் ஏரியாவில் நின்றுட்டுருக்காங்க. இதை நான் ஆல்ரெடி நேற்று உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன். டோட்டலாக 9 பேர் நின்றுட்டுருக்காங்க. விஜய் சேதுபதி அந்த பொட்டியோடு வரார். அந்த பெட்டிக்குள்ளே தான் அந்த டிக்கெட்டு ஃபினாலே இருக்குது. அதை வந்து போன வாரமே காமிச்சிருப்பார். ஸோ அங்கே வந்துட்டு இந்த டிடிஎஃபோட வின்னர் யாருன்னு பார்த்துடலாமா அப்படின்னு கேட்கும்போது யாருன்னு கேட்குறாரு. இப்போ எல்லோரும் ரயான்னு சொல்கிறாங்க. விஜய் சேதுபதி கூப்பிட்றாரு. இந்த வாரம் நீங்கள் போட்ட உழைப்பு ரொம்ப பிரமாதம் சொல்லிவிட்டு அந்த இதை கொடுக்குறாரு, டிக்கெட்டு ஃபினாலேவை. அவர் ரொம்ப ஹாப்பியாக வாங்கிக்கிறாரு. நீங்கள் டைரெக்டாக ஃபினாலே போகிறீங்க அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் சார் 24வது கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வந்தேன், கடைசியான உள்ளே வந்த கண்டஸ்டன்ட் அப்படின்போது இவர் சொல்கிறார், அப்போது நீங்கள் தான் கடைசியாக வந்து ஃபஸ்ட்டு உள்ளே போகிறீங்க, சூப்பர், உங்கள் எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன், நல்லா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வாழ்த்து சொல்லிட்டு இந்த ப்ரோமோ முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எது எப்படியோ ரயான் வந்துட்டு இந்த டிக்கெட்டு ஃபினாலே வாங்கி சூப்பராக வந்துட்டு இந்த டாப் 5 இடத்துக்குள்ளே வந்து 5வது இடத்தையோ இல்லை எத்தனாவது இடத்தையோ ஆனால் ஃபஸ்ட்டு உள்ளே பூந்துடுறார். அது ஒரு தரமான சம்பவமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு டஃப் கொடுத்தா நம்ம முத்துக்குமார், அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. பட் இருந்தாலும் இந்த டிடிஎஃப் இவருக்கு வந்துட்டு அந்த டாப் 5 போகிறதுக்கு தான் இவர் ஜெயிச்சாராக கண்டிங்கன்னா அது 50% தான். பட் அவருடைய எண்ணங்கள் என்னென்னா, இந்த வாரம் நான் டிடிஎஃப் ஜெயிக்கலைன்னா கண்டிப்பாக வெளியே போயிடுவேன்னு நினைக்கிறேன், அதனால் இந்த டிடிஎஃப் எனக்கு வேணும், அடுத்த வாரம் நான் வந்து பணப்பெட்டி எடுக்க போகிறேன்ற மாதிரி மஞ்சரிக்கிட்ட வேறு சொல்லியிருக்காப்புல. ஸோ இப்போது இந்த டிடிஎஃப்பை வச்சு அடுத்த வாரம் இந்த பணப்பெட்டி அப்படின்னு ஒரு விஷயம் வரப்போகுது. கூடவே ரீயூனியன் அப்படின்ற ஒரு விஷயம் வரப்போகுது. யாரெல்லாம் உள்ளே வரந்து யார் யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண போகிறாங்க தெரியல, பணப்பெட்டி யார் எடுக்க போகிறாங்க தெரியல அப்படின்னு ஒன்று நிறைய பேர் வந்து இந்த பணப்பெட்டி நாடுக்குன்னு சொன்னாங்கன்னா அதுக்கும் டாஸ்க் வைப்பாங்க. அந்த டாஸ்க்கில் கண்டிப்பாக யார் வின் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த டிக்கெட் ஃபினாலே வின்னர் ரயானை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரம் பணப்பெட்டி வரப்போகுது. இது யார் எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ரயான் எடுப்பாரா, இல்லை தீபக் எடுப்பாரா, இல்லை யார் எடுப்பாங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.